ஏய் என்ன எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷனா எல்லா பூவையும் பிச்சிட்டு இருக்க? என்ன ஆச்சு? டோலி கூட தான் பஞ்சாயத்தா? நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வேற வந்துருச்சா, எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போ, இல்லை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஒரே டார்ச்சரு. அதான் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா சடன்னு ஒரே நாளில் 3 படம், மின்னலே, காலர் தினம், மௌனம் பேசுதேன்னு 3 படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. எந்த படத்துக்கு போறதுன்னே தெரியல. அதான்ப்பா பார்த்துட்டு இருக்கேன். சும்மா இரு. உன் ஆளே ஒரு 2K கிட். நீ போய் ஏதோ அந்த காலத்து மனுஷன் மாதிரி 90s படத்துக்கு கூட்டு போனா அவ்வளவுதான், அது ஓடிடும். அப்ப புது படம் ஏதாவது வந்திருக்கா என்ன? புது படம் மயிலாடு வந்திருக்கு, சசிகுமார்து. அது கூட்டு போ, தரமா இருக்கும். சசிகுமாரா? என்ன கதை? யாரு டைரக்டர்? டைரக்டர் இந்த ஜப்பான் படம்ல, ஆமா, ஜப்பான் படம் எடுத்த டைரக்டரா. ஆனா எனக்கு ஏதோ ஜப்பான் படம் சுத்தமா பிடிக்கலன்னு வையேன். அட்டு ஃபிளாப் வேற. இந்த படத்துல என்னத்த சொதப்பி வச்சிருக்கானுங்களோ. யாரு டைரக்டர்? டைரக்டர் பேரு தான் ராஜ்முருகன் ப்ரோ. ராஜ்முருகன் யாருன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல அவர் ஃபர்ஸ்ட் படத்துல நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு டைரக்டர். ஜோக்கர்னு ஒரு படம், குக்குன்னு சொல்லி அந்த பிளைண்டா தினேஷ் நடிச்சிருப்பாரு. சூப்பரான டைரக்டர். ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் எங்க அவரோட டைரக்ஷன் எல்லாம் ரசிக்கிறீங்களா? அது நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் என்னமோ தெரியல, சசிகுமாரே படம் எடுக்க போறாராமே. 3 படம் கதையெல்லாம் ரெடியா வச்சிருக்காராம். அப்ப திரும்ப சுப்பிரமணியபுரம் வர போகுதுன்னு அவ்வளவுதான் வெயிட்டிங். வரட்டும் தலையும் வரட்டும். சரி விடுங்க. வேற படம் எதுவும் வரல? வருது, உங்க அக்கா படம் வருதுன்னா. அக்கா படமா? அக்கா படம் உடனே எனக்கு கை கால்லாம் உதிருது. நடந்துகிட்டே பேசுவோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆண்ட்ரியா படம் தான் வருது. ஆண்ட்ரியா படம் ஒண்ணு ரிலீஸ் ஆக போகுது ப்ரோ. அக்கா வந்து எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பாப்போம் அந்த படத்துல. ஆமா, போன படத்துல மாஸ்க்னு ஒரு படத்துலயே ஆள் மிரட்டி விட்டுருக்காங்களே. இந்த படத்துல நீ நினைக்கிற சீன்லாம் இல்ல, கொஞ்சம் அடக்கி வாசி. சரியா? சரி, ஓகே. வந்து இது வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா நடிச்சிருக்காங்க ப்ரோ. இது கொஞ்சம் ஆக்ஷன் படம் தான் போல. நீ நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, பேசாம எனக்கு இந்த டார்ச்சரே வேண்டாம். ஓடிடிலே படத்தை பார்த்துக்கலான்னு இருக்கேன். ஓடிடி? நீ ஓடிடி சொன்னா நான் வருது. ஜீவா படம் பார்த்தா ட்ரிபிள் ஓடிடில வந்துருச்சு. ஆமா, படம் கூட செம்ம காமெடியா இருக்கும்னாங்க. அது ஓடிடில வந்துருச்சா? செம்மையா இருந்தது. சிரிச்சு வேற லெவல்ல இருந்தது தெரியுமா? தியேட்டர்லயே நான் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஒழுங்கா பாரு அத உட்கார்ந்து. ஆனா ஏதோ ஒரு லவ் படம் வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. லவ் படமும் வருது. அதுக்குள்ள இந்த பராசக்தி படத்தோட அன்கட் வெர்ஷன் வருதான். அத ரிலீஸ் பண்ணும்போதே பாதி படத்தை வெட்டி தூக்கிட்டானுங்க. இப்ப அன்கட் வெர்ஷன்ல என்னத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்ட்டு பாப்போம். ஆனா பாரு, தமிழ்னாங்க, கடைசியில இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸ்ரீலீலா டாக்டர் ஆயிட்டாங்களாமா, தெரியுமா? டாக்டரா? ஆமா, MBBS பட்டம் வாங்கிட்டாங்க. இப்ப இருக்க பொண்ணுங்கெல்லாம் பாருங்களேன், ஒரு பக்கம் கரியர், ஒரு பக்கம் ஸ்டடீஸ். நீயும் தான் இருக்கிய. ஆனா ஸ்ரீலீலா மாதிரி ஒரு டாக்டர் தான் டெய்லி போய் ஊசி போட்டுக்கோம்பா. தெரியும் நீ அப்படிதான்ட்டு. தலைவன் மிருனால் தாக்கூருக்கு ரூட் போட்டாப்ல. இந்த பக்கம் டிவர்ஸ், இந்த பக்கம் மிருனால் தாக்கூர் தான். பாரு, தனுஷுக்கு மட்டும் எப்படிதான் இப்படிலாம் அமையுதோ. அதே மாதிரிதான் இந்த பக்கம் பார்த்தா ராஷ்மிகா ஒரு பக்கம் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஏதோ விஜய் தேவர்கொண்டாக்கும் அவங்களுக்கும் February 26 கல்யாணம், என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சுச்சு. இங்க நீங்க இப்படி சொல்றீங்க, இந்த பக்கம் என் தலைவி ஸ்மிருதி மந்தனா. ஸோ பாக்குறதுக்கே பாவமா இருக்குது. இந்த பக்கம் ஹன்சிகா சடன்னு எல்லா போட்டோஸும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க இருக்கீங்களே, எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்ல ப்ரோ. சரி, என்னமோ. ஆனா என்ன, உண்மையா லவ் பண்றவங்களுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம்பா. அவார்டு கொடுத்துடலாம். நீங்க லவ் பண்ற லட்சணம் தெரியுது. சரி, அவார்டுன்னு சொன்னா ஞாபகம் வருது. நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்ல ஜிகிர்தண்டா XX படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க ப்ரோ. பாரு, இவங்க நம்மளோட வறண்டு இழுக்கிறதே வேலையா வச்சுட்டு இருக்காங்கல்ல. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு கொடுக்கல, ஆனா இவங்க கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அது படம் என்னமோ நல்ல படம். ஆனா இவங்க அவார்டு கொடுக்கறது ஏதோ இடிக்குது. இங்க ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ல பஞ்சாயத்து. இதுல இவனுங்க வேற. ஆமாப்பா, பாரஞ்சித் வேற ஒரு ட்வீட் போட்டாரு. ஒரு பக்கம் ஜிகிர்தண்டா படத்துக்கு இவங்க அவார்டு கொடுத்ததை பார்த்தா ஏதோ நம்ம கவர்மெண்ட் சரியில்லைங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இருக்கிற பிரச்சனையில இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் பிரச்சனையே லவ் பிரச்சனை. சமயம் தலைவர் மாதிரி எங்கேயாவது இமயமலை, சபரிமலைன்னு எங்கேயாவது போனாதான். தலைவர் ஃபேன் தானே நீ? இந்த வித் லவ் பட டீமை கூப்பிட்டு ப்ரமோஷன் பண்ணின்னு இருக்காரு. அது மட்டும் ஏன் நினைக்கிறேன்? படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப மட்டும் அவர் பொண்ணு சௌந்தர்யா, அவர் தான் ப்ரொடியூசர். அதனாலயே அந்த படத்துக்கு என்னமோ எல்லாரும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாரு, ஆனா தலைவரோட நிலைமை இப்படி ஆயிருச்சு. கேட்டா தலைவர்னா இப்ப நமக்கு என்ன தோணுது? வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் விடுங்க. இதுவே என் தளபதி படம் வந்திருந்தா எனக்கு எதுக்கு இந்த கன்ஃபியூஷன் சார்?
ஆனா இந்த படத்தை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற இம்சை இருக்கே, ஓயோ யோ யோ யோ. ப்ரோ படம் வருமா வராதா ப்ரோ? ஜனநாயகம்காக எவ்வளோ நாள் ப்ரோ வெயிட் பண்றது? என்ன ப்ரோ அப்டேட் படத்துக்கு? ரிலீஸ் ஆகுமா ஆவாதா? அப்டேட்டா? என்ன இவன் மேல பாக்குறான்? நம்மளும் பாப்போம்.